ரைட்டர் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மண்டே கிட்ஸுக்கு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி சொல்ற டே. ஸோ கிட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் வசனம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இப்போ ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் ரீட் பண்ணுறேன். ஸோ 10 நிமிஷத்துல முடிக்கணும் நம்ம. ஸோ இதில் ஆபிரகாம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார். சரிங்களா? கர்த்தர் சொல்றதெல்லாம் கேட்டு வாழ்ந்தார். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? டெஸ்ட் பண்ணாரு. உண்மையாவே இவருக்கு என் மேல பயத்தோட வாழ்றாரா, கீழ்ப்படிதல் இருக்கா அப்படின்னு கர்த்தரை டெஸ்ட் பண்ணார். சரிங்களா? ஸோ அவரை சோதிக்கும்படிக்கு அவர் ஒன்று சொல்றாரு. அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு ஈசாக்குங்கிறவர் பிறக்கிறார். சரிங்களா? ஸோ அவ்வளோ வருடம் காத்திருந்து கிடைத்த அந்த ஈசாக்க கர்த்தர் சொல்றாரு, நீ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அது மோரியா தேசம். அங்க ஒரு மலையில நீ தகன பலியிடணும். யார? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஆகிய அந்த ஈசாக்கு நீ எனக்காக பலியிடணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கும் இவன்? இப்போ தகப்பன் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒத்தைக்கோரு பிள்ளையா, அது மட்டும் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச குழந்தைன்னா எவ்வளவு ஆசையா வளர்ப்போம், கேட்டதெல்லாம் கொடுப்போம். அப்படிப்பட்ட பிள்ளைய கொண்டு போய் எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்ல. ஸோ ஈசாக்கு ஒரு வார்த்தை திருப்பி பேசல. ஓகே ஓகே ஆண்டவரே, ஒரு இதோ இருக்கிறேன், நான் கொண்டு போறேன் சொல்றதை கீழ்படிச்சு அவரை உடனே கிளம்புறாரு. ஈசாக்கு கூட 2 வேலைக்காரங்க கழுதையில ஏறி கிளம்புறாங்க. விறகு எடுத்துக்கிறாங்க, கத்தி எடுத்துக்கிறாரு, நெருப்பு எடுத்துக்கிறாரு. அவ்வளவுதான். இதெல்லாம் கொண்டுட்டு கிட்டத்தட்ட 3 days நடந்திருக்காங்க. 3 நாள் இரவும் பகலும் கிடப்பாங்க. அவ்வளோ தூரம், அதுக்கே அவ்வளோ தூரம், அவ்வளோ நாள், 3 நாள். அப்பெல்லாம் பஸ்ஸு ட்ரெயின்லாம் கிடையாது இல்லையா, நடந்து போகணும். ஸோ அவ்வளோ தூரம் தள்ளி மோரியா தேசத்தில் உள்ள மலைக்கு போகிறாங்க. அப்படி மலைக்கு போகிறதுக்கு ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே என்ன சொல்கிறாரு, அந்த வேலையாளத்துல, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, கழுதுங்க நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, பாப்பா நம்ம போகலாம் மேலே அப்படின்னு சொல்லி ஈசாக்க கூப்பிடுறாரு. தன் குழந்தைய, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, ரொம்ப வருஷம் கழிச்சு தவமா கடந்து பெத்த பிள்ளைய கூப்பிடுறாரு. ஸோ அப்படி கூப்பிட்ட உடனே அவர் அந்த டைம்ல தான் ஈசாக்கு பேசுறாரு. அது வரைக்கும் அப்பா கூடயே போறாரு, வேலைக்காரங்க போறாங்க, ஏதோ பலியிட போறாங்கன்னு. அந்த காலத்துலலாம் ஆடை கொண்டு போய் பலியிடுவாங்க. முதல் பிறந்த குழந்தை கிடையாது, முதல் தலையீற்றுகளை பலியிடுவாங்க. ஸோ மெயினா ஆடை தான் பலியிடுவாங்க. ஆனா இங்க இவர் எதுவுமே கொண்டு போல. அந்த டைம்ல பாருங்க, அப்பதான் அது மட்டும் நான் வாசிக்கிறேன். அந்த டைம்ல இவர் பேசுறாரு. ஈசாக்கு சொல்றாரு, சின்ன பையன் ஈசாக்கு சொல்றாரு அப்பாவை பார்த்து. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். எப்படி பாருங்க, ஒரு அன்பு பாருங்க. தகப்பனே, அப்பா உடனே இருக்கிறேன்ப்பா நானு அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அவன், இதோ நெருப்பு கட்டியும் வைக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாத்தீங்களா? அப்பதான் கேட்கிறாரு. ஏன்னா பலியிட போறோம் மேல, அப்போ ஒருவேளை ஆட்டுக்குட்டி எங்கேயாவது எப்படி போறோம் என்ன நினைச்சா தெரியல. பட் அந்த டைம்ல இவரு மகனை மட்டும் கூட்டிட்டு போறாரு, கட்டையில எடுத்துக்கிறாரு, கத்தியை எடுத்துக்கிறாரு, நெருப்பு தீப்பெட்டி எடுத்துக்கிறாரு. ஸோ என்ன பண்றாங்க, அந்த நெருப்பு அந்த காலத்துல எடுத்துக்கிறாரு. ஸோ இதை மேல கொண்டு போகும்போது அப்பா கேட்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, ஆட்டுக்குட்டி எங்க? அதுக்கு அவர் சொல்ற பதில பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அவர் பார்த்துக்குவாரு. நம்ம தேவனுக்கு பலியிட போறோம், ஆட்டுக்குட்டி வச்சு பலியிடணும். அந்த ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக்குவாருப்பா, நீ வா நம்ம போலாம் அப்படின்னு மேல போறாங்க. சரிங்களா? அப்பொழுது ஆபிரகாம் ஆட்டுக்குட்டி பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம், நல்ல கவனிங்க, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி
தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். எப்படி இருக்கும்ல, அப்பாவுக்கு எப்படி இருக்கும், மகனுக்கும் எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தை பேசுற அப்பா கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஒண்ணு சொன்னதை செஞ்சாரு. மகன் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அப்பாவை நம்பினதுனால ஓகே அப்பா கட்டி கையெல்லாம் கட்டி அதை பலிபீடத்து மேல வைக்கிறாங்க. அவரு ஒண்ணுமே எதுவும் பேசினார்னு சொல்லவே இல்லை, கத்துனார்னு போடவும் இல்லை, அப்படியே மேல படுக்க வச்சிருந்தார். அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, அப்பாவோட ஹார்ட் எப்படி இருந்திருக்கும், பிள்ளையோட ஹார்ட் எப்படி இருந்திருக்கும். சோ ரெண்டு வரும். இப்ப நான் வசனம் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயந்ததுனால. சோ அதுலயும் அவர் கேட்கும் போது என்ன சொல்ற, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆட்டுக்குட்டி எங்கப்பா, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. சொன்னதை கீழ்ப்படிஞ்சு 3 நாள் கழிச்சு அந்த தேசத்துக்கு வராரு, மலைக்கு ஏறாரு. தான் சொந்த ஏக முதல்வன் ஒத்தைக்கு ஒரு பையனை கூட்டிட்டு போறாரு. சொன்ன மாதிரியே கட்டை மேல தகரபலிக்கு கடத்தி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. பிகாஸ் அவர் தான் சோதித்தார்னு போட்டுருக்கு. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். சரிங்களா? சோ இது அப்புறம் பார்க்கலாம். அப்பொழுது தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தபடியே இடத்துக்கு வந்தார்கள். தன் குமாரனை ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே அடுக்கின கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கத்தி எடுக்கிற வரைக்கும் இருந்துச்சு, பக்கு பக்குன்னு இருக்கும். இவருக்கு என்ன இருக்கும், ஒரு ஆட்டுக்குட்டி அங்க பார்த்து கட்டு தருவான்னு சொன்னாங்களே, ஆனா என்ன இப்படி கடத்தி போட்டிருக்காரு இருக்கும். அவருக்கு என்ன இருக்கும், ஐயோ வெட்ட போறோமே அப்படின்னு இருக்கும். பட் இனிமே உள் மனசுல ஒரு விசுவாசம் இருந்திருக்கலாம், தேவன் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். சோ கத்தியை எடுத்து ஓங்க போற டைம்ல அங்க தேவதூதன் பேசுறாரு. என்ன, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று ஒட்டிடாத, கத்தி மேல போட்டுறாத, சரிங்களா, கூடுறாரு. அவன் இதோ அடியேன் என்றான். அதற்கு அவர், பிள்ளையாண்டின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவன், நல்ல கவனிங்க, இதுலதான் பார்க்கணும், நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, தேவனுக்கு பயந்தவங்களா இருக்கீங்களான்னு கர்த்தர் கூட டெஸ்ட் பண்ணலாம். கர்த்தர் தான் டெஸ்ட் பண்றாரு. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சோ எதுவும் செய்யறாத அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சொன்ன மாதிரி அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அங்க நிக்குது, அங்க புதருக்குள்ள இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டிய கொண்டு வந்து அந்த ஈசாக்க கட்டை எடுத்து அந்த பலிபீடத்திலிருந்து வெளியெடுத்துட்டு வச்சு அந்த மேல ஆட்டுக்குட்டிய கிடத்தி அதை பலியிடுறாரு. அவர் விசுவாசம் வச்சாரு, ஒண்ணு கர்த்தருக்கு பயந்தாரு. அப்பவுமே ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு அந்த டைம்ல தேவன் பார்த்துக்கொள்வார், ஆட்டுக்குட்டிங்க அந்த டைம்ல தேவன் பார்த்துக்கொள்வார். அது ஆனாலும் கர்த்தர் சொன்னபடியே அந்த ஈசாக்கை கடத்துறாரு. வெட்ட போகும்போது அது சொல்ல, வேண்டாம் உன் கையை போட்டுறாத. பாத்தீங்களா, அந்த பிள்ளை மேல அப்பாவுக்கு அக்கறை இருக்கு. ஆனா அதை விட அந்த பிள்ளைய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. சோ நீங்களும் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை விட உங்க தேவனுக்கு நீங்க உலக சூழ்நிலையில உங்க பிள்ளைக்கு ஏதாவது செய்யலாம், பிள்ளைக்கு ஏதாவது வந்துடலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளை மேல அவருக்கு இன்னும் அளவுடு அன்பு இருக்கு. அவர் தொட விட மாட்டார், எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூட மாட்டார், எவனும் பிசாசும் தொட விட மாட்டார். தொட உடனே சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த அவருக்கு வேற ஒரு ஆட்டுக்குட்டியை காமிச்சு அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியை அவர் பலியிடுறாரு. அந்த 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 இடத்துக்கு ஒரு பேருறாரு, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். சோ பிரியமானவர்களே, குட்டி பிள்ளைங்களே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் வசனங்கள்ல சொல்றாரு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் எப்படி ஆசீர்வாதம். ஏற்கனவே வசனம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இதுல ஆபிரகாம் தேவனுக்கு பயந்ததினால்
அவர் சொல்றதை கேட்டாரு. தன் சொந்த பிள்ளை கூட பார்க்காம பலியிட துணிச்சார். பட் அவருக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு எல்லாருக்கும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற உங்களுக்கும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில பார்த்தோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு சத்துரு இருக்காங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன அது மட்டும் இல்ல, பாருங்க, நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று என் பேரில் ஆணையிட்டு சொல்லிட்டு கதை சொல்கிறார். உன் பேர்ல இந்த அதுக்கு பிறகு எல்லா சந்ததியும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீனும் ஆசீர்வாதமா இருப்பாய், உன் சந்ததி உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். So you will be blessed and you will be a blessing to many. ஸோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தால் அதுக்கு ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயந்து வாழணும். பயந்தா கண்டிப்பாக கீழ்ப்படிவோம் இல்லையா? எதிர்த்து பேச மாட்டோம், சொல்றதை கீழ்ப்படிவோம். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அது சொன்ன மாதிரி பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஸோ குட்டி பிள்ளைகளை இப்பவுமே நீங்க அந்த கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு அறிவு பெருகும், ஞானம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா ஞானத்தோடு வாழ முடியும் இந்த உலகத்துல. ஸோ அது மாதிரி ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும், உங்க பெற்றோரும் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். ஸோ இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு குரூப் வச்சுருந்தீங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு மண்டேயும் குட்டி ஸ்டோரிக்காக காத்திருக்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஜோ பண்ணுமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா இன்னைக்கு கொடுத்த வசனங்களுக்காக, அந்த குட்டி ஸ்டோரிக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல அன்னைக்கு அவருதான் உங்களுக்கு பயந்து உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே தன் பிள்ளை, தன் சொந்த பிள்ளை, தன் அவ்வளோ வருஷம் கிடைச்சு பிள்ளை அப்படி என்று பாராமல் அந்த பிள்ளைய பலியிடறதுக்கு துணிஞ்சார் சுவாமி. அந்த பிள்ளையும் அப்பாவுடைய சொல்ல கேட்டு எதுவுமே பண்ணாம கீழ்ப்படிச்சு அதுல படுத்து ஒரு சத்தம் போடல. அப்பா நான் கேட்டாரு எங்கன்னா கர்த்தருடைய பார்த்து கொள்ளப்படும். ஸோ அந்த மாதிரி அப்பா நீ சொன்ன மாதிரி அவரு விசுவாசித்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை காமிச்சு கொடுத்தீங்க. அந்த பிள்ளைய கத்திய போடாம கரெக்டா அந்த டைம்ல அப்பா நீர் அவரை கூப்பிட்டு அவருக்கு பிளெஸிங் கொடுத்தீங்க சுவாமி. அப்பா உனக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கிற பிளெஸிங் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொல்ல ஆசீர்வதிப்பேன் அப்பா. அதே மாதிரி உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். So you'll be blessed and also be a blessing to many. So இந்த ஒரு பாக்கியத்தை நீங்க குட்டி பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. உம்மா மேல நம்பிக்கை வச்சு உமக்கு பயந்து அதன் மூலம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள குட்டி பிள்ளை கிருபை கொடுங்க சுவாமி. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் உங்களுடைய பாத்திரம் வரைக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்து இந்த உலகத்துல வாழ, உமக்கு பயந்து வாழ, அப்ப அதன் மூலம் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறதாக குட்டி பிள்ளைகள் விசேஷமா ஆசீர்வதிப்போம். எல்லாரும் கோட்டாளி லீவ்ல இருப்பாங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க சுவாமி. அப்பா அந்த லீவை வேஸ்ட் பண்ணாம அப்பா உண்மைக்கு பயந்து அதனால கிடைக்கிற ஞானத்தோடு அறிவோடு வாழ கிருபத்தாங்க. உமக்காக அந்த உலகத்துல வாழணுங்கிற வைராக்கியத்தை கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் சுவாமி. கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மஞ்சையும் ஆண்டவரே இந்த குட்டி பிள்ளைகளுக்காக சொல்லப்படுகிற குட்டி ஸ்டோரியும் ஆண்டவரே அந்த ஜெபத்துல கூட சேர்ந்து ஜெபிச்சு அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபத்தாக கூட இந்த வழிநடத்த பெரிய காரியங்கள் செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.